ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு வழியா வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து முடிய போகுது. 40 நாள் கடந்து போனால் கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து ஒரு வழியாக முடிய போகுது. அதாவது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான். இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் தான் யுஎஸ்ஏ வரலாற்றிலே அதிகமான நாட்கள் நீடித்த கவர்மெண்ட் ஷட் டவுன். அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கவர்மெண்ட் ஷட் டவுன் முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்தியர்களுக்கு. ஏன்னா வந்து நிறைய இதை பற்றி போயிட்டு இருந்தது இல்லையா. ப்ளஸ் ட்ராவலில் இது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாலுமே ட்ராவலில் மிகப்பெரிய பிரச்சனை ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிகப்பெரிய பிரச்சனை நிறைய நியூஸ்லாம் கூட பார்த்தோம்ல. ஆமாம். ஸோ அதுவும் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நண்பர் ஒருத்தவங்க ரிவ்யூக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு 2-3 வாரமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். செம்ம ப்ராடக்ட்டு. காரணம் இது எல்லாமே நம்ம ஊர் மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்களாக இருந்தது. இவங்க ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். அதுவும் இந்த ஹேர் ரீக்ரோத் ஸ்கீரம்னு ஒன்று இருந்தது. அதாவது இது மேலே வந்து எனக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். அதாவது வந்து அமெரிக்கா வரும்போது நம்ம கொடுத்ததும் எடுத்ததும் பார்த்தா எடுத்ததில் முதல்ல இருக்க போது முடிதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, போனது போட்டும் இருக்கிறதாவது மிச்சம் இருக்கட்டும் அப்படி தான் நான் நினச்சிப்பேன். அதனால தான் 0 சைஸில் கட்டிங். ஆமாம். எந்த அளவுக்கு நம்பிக்கைனா இது வந்து நான் 2 வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஹேர் ஃபால் இல்லாமல் இருந்தது, அதனால போய் ட்ரை பண்ணலான்ட்டு கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமாம். இது வந்து ஹேர் ஃபால் இல்லாமல் இருந்தது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஹேரே கொஞ்சம் திக்கான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஹெர்பல் ஸ்மெல் சூப்பராக இருந்தது. நைட்டு தூங்கும் போது கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கமாக இருந்தது. ஆமாம். ஏன்னா எல்லாமே வந்து அதில் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் ஆயில், டீ ட்ரீ ஆயில், க்ளோஸு, பெப்பர்மின்ட் ஆயில், இந்த மாதிரி எல்லாமே வந்து நேச்சுரல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை இருக்கிற முடிய வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஒரு சின்ன ரிசல்ட் இருந்ததுனால தான் தைரியமாக போய் அடிச்சுட்டு வாடா மொட்டை அப்படின்னு போட்டு இது திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி முடிக்கு இன்னொரு விஷயமும் வச்சுருக்காங்க, ஷாம்பு. ஆமாம், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. நிறையா இந்த இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்களா, குப்பமேனி ஆயில், ரோஸ் எசென்ஷியல் ஆயில், வேப்பிலை ஆயில், இந்த மாதிரி நிறையா வந்து நல்ல விஷயம்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம், மிக முக்கியமாக வேப்பிலை இல்லையா. ஸோ அது முடிக்க ரொம்ப நல்லது. இவங்களோட சோப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து நான் வெட்டி வேறு சோப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து அடுத்து ட்ரை பண்ணணும்னு யோசிக்கிறது வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப்பு. எவ்வளோ ஸ்மெல் பார்த்தீங்களா. ஆமாம், செம்ம ஸ்மெல்லு. ஆமாம். நீங்கள் அந்த வெப்சைட் போனீங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நிறைய விதவிதமான ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹெர்பல்ஸ், அதாவது நம்ம மறந்து போனால் நம்மளோட மூலிகைகள் வச்சு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேஸ் வாஷ் கூட நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வெட்டி வேரோட ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட வெப்சைட் வந்து erilnaturals.org. உங்களோட ஸ்க்ரீன்லேயுமே அந்த QR கோடு இருக்காது. நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போய்டும். நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டை இருந்தால் கூட அதுவுமே வந்து நேச்சுரல்ஸாக வச்சுருக்காங்க. ஆமாம், அதுவுமே 100% ஆர்கானிக் டை தான் இதுவுமே. இவங்களோட வெட்டி வேறு சோப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுலேயே வந்து ஆவாரம் பூ சோப்பு, திருநீற்று பச்சிலை சோப்புலாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி இந்த குப்பைமேனிலாம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரி விஷயம்லாம் ஊரில் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாம், ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நண்பர் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. நாங்கள் ட்ரை பண்ண ஒரு 2 வீக்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். யூஎஸ்ஏக்குள்ளே வந்து $35 மேலே நீங்கள் வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்க. அதர்வைஸ் ஆல் ஓவர் த யூஎஸ்ஏ அவங்க ஷிப் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட் மூலம் போயினா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஷட் டவுனோட ஸ்டேட்டஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், கவர்மெண்ட் ஷட் டவுன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னோட வந்து 40வது நாளை வந்து கடந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ஏன் வந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஷட் டவுன் நீடித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இவங்க வந்து ஒரு ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில் பாஸ் பண்ணி ஆகணும். அதாவது கவர்மெண்ட்டு செலவு பண்ணக்கூடிய எல்லா காசுமே கஜானால காலி. இதுக்கு மேலே செலவு பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்க ஒரு ஃபண்டிங் பில் பாஸ் பண்ணி ஆகணும். வகைகளையும் பாஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கான காசு இருக்காது. கவர்மெண்ட் ஏஜென்சியை ரன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. இதனால தான் நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சி மூடினாங்க. நிறைய எம்ப்ளாயிஸ் பார்த்தோன்னா அவனுக்கு ஃபர்லோவில் போயிருந்தாங்க. இல்லைனா வந்து நிறைய எசென்ஷியல் எம்ப்ளாயிஸ் வந்து சம்பளமே வாங்காமல் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில் பாஸ் பண்ணணும்னா 60 ஓட்டாக வேணும். இல்லைனா டெமோக்ரஸி யாராவது வந்து இந்த ஃபிலிபஸ்டர் ரூல் யூஸ் பண்ணி இதை அப்படியே ஹோல்டில் போட்டுருவாங்க. 60 ஓட்டு தான் உடைக்க முடியும். இவங்கள்ட்ட 52 இருந்தது. வெறும் 8 ஓட்டு அந்த பக்கத்துலேருந்து வந்தாகணும். அதுதான் இழுபறியாக அந்த 39 நாள் போடுனது. இந்த 40ஆம் நாளில் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ இது செனட்டில் இப்போ பாஸ் ஆயிடுச்சா? சரியாக சண்டே நைட்டு செனட்டில் கிளச்சர் ஓட் பாஸ் ஆச்சு. கிளச்சர் ஓட்டு அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபிலிபஸ்டர் ரூலை பிரேக் பண்ணணும்னா 60க்கு 40. அந்த 60-40 வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இந்த ஃபிலிபஸ்டர் ரூலை பிரேக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிளச்சர் ஓட்டில் 60 ஓட் த்ரெஷோல்டு வந்து ரீச் பண்ணணும். அதுதான் சண்டே ரீச் பண்ணாங்க. 60 ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சது. 52 ரிபப்ளிகன்ஸ், 7 டெமோக்ராட்ஸ், ஒரு இண்டிபெண்டன்ட்னு அந்த ஓட்டை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. இப்போ கிளச்சர் ஓட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது திரும்ப செனட்டில் பாஸ் பண்ணும். ஆனால் செனட்டில் பாஸ் பண்ணும்போது இப்போ 60 ஓட்டு தேவையில்லை, 51 போதும்.
பிகாஸ் கிளச்சர் ஓட்டு ஆல்ரெடி சண்டே முடிஞ்சிடுச்சு. இப்போ மண்டே நைட்டு செனட்லயும் இது பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஸ்டெப் தான், இந்த பில்லு ஹவுஸ்ல பாஸ் ஆகணும். ஹவுஸ்ல பெரும்பான்மை ரிபப்ளிகன்ஸ் தான் இருக்கு. ஹவுஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. ஈஸியா அது வந்து பாஸ் ஆயிடும். வெனஸ்டே ஹவுஸ்ல பாஸ் ஆயிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெனஸ்டேவோட இந்த கவர்மெண்ட் ஷட்டவுனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த ஸ்டேஜ்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஸ்டேஜ்னா இது இப்போ செனட்டில் பாஸ் ஆயிடுச்சு. இதே பில் வந்து இப்போ ஹவுஸில் பாஸ் ஆகணும். ரைட், அந்த ஹவுஸில் பாஸ் ஆன பிறகு ஒருவேளை இந்த பில்லை ஹவுஸில் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, ஏதாவது வந்து அங்கே வந்து இல்லை அங்கே உள்ள மெம்பர்ஸ் வந்து எனக்கு இதில் வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு மாட்டினாங்கன்னா அந்த பில் திரும்ப செனட்டில் பாஸ் ஆகணும். ஸோ இப்படி ஒரே பில்லு ரெண்டு இடத்துலையும் செனட்லேயும் சரி ஹவுஸ்லேயும் சரி பாஸ் பண்ணி அதன் பிறகு தான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட சிக்னேச்சர் போகும். அங்கே சைன் போட்ட பிறகு தான் இந்த கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து முடிவுக்கு வரும். ஹவுஸில் பாஸ் ஆகிடும்ல பிரேமா, ஏன்னா இவங்களுக்கு தான் நிறைய மெஜாரிட்டி இருக்குல்லங்க. ஆமாம், செனட்லேயுமே மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் அறுதி பெரும்பான்மை இல்லை, இந்த 60 ஓட்டு அங்கே இல்லை. ஹவுஸில் வந்து அவங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். இந்த செனட்டில் தான் வந்து இந்த ஃபிலிபஸ்டர் ரூலு, இந்த 60 ஓட்டு, ஏன்னா 100 பேர் செனட்டர் இருக்காங்கன்னா 51ங்கிறது தான் பெரும்பான்மை. ஆனால் ஃபிலிபஸ்டர் ரூல் உடைக்கணும்னா உனக்கு அதீத பெரும்பான்மை வேணும் 60. ஆனால் ஹவுஸில் இந்த பிரச்சனை கிடையாது. அதனால் சிம்பிள் மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அங்கே பாஸ் ஆகிடும். ஆல்ரெடி வந்து ஜான்சன் அங்கே ஹவுஸ் லீடர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சீக்கிரம் எல்லாரும் வந்து ஹவுஸ்க்கு வாங்க, இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 36 மணி நேரத்துக்கான அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எல்லாரும் அதுக்கு முன்னாடியே வந்து வந்துருவாங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து ஹவுஸில் பாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. பிரேமா, அப்போ வீசாவில் இருக்கவங்களுக்குலாம் இந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஆல்ரெடி DOL வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எதெல்லாம் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸோ ஏஜென்சியோ அது மட்டும் தான் செயல்படும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், TSA, இந்த மாதிரி வந்து எதெல்லாம் கண்டிப்பாக ரன் பண்ணி ஆகணும் இதெல்லாம் நான் எசென்ஷியல். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்லாம் நான் எசென்ஷியல். அதான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கடந்த வாரமே அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தோம். அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து எல்சிலாம் ப்ரொசீட் பண்ணலாம், போம் ப்ராசஸ்லாம் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் சில பேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுது. இன்னும் 2 நாட்களில் அதுக்கும் ஒரு முடிவு வந்துடும். இப்போயுமே flag.dol.gov பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. வீசாவில் உள்ளவங்க வந்து சப்போஸ் கம்பெனி மாறணும், இல்லை எக்ஸ்டென்ஷன் போடணும், இல்லை போம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த விஷயத்தினால தான் நடுவில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க H1Bல இருக்கவங்க வந்து வேலை மாறினா வேணாம் H1Bஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஆமாம், அது உண்மைதான். புதுசாக வந்து ஜாப் லிஸ்டிங் பண்ணுறவங்க வந்து கவர்மெண்ட் ஷட்டவுன் ஆயிருக்கிறதுனால LCA போக முடியாது. அதான் மெயின் ரீசன் இல்லையா? அதனாலே வந்து H1B எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் ஷட்டவுன் எப்போ தான் ப்ரோ முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸாக அவங்க இப்போ சப்போஸ் வந்து அவங்களுக்கு வேலைக்கு உடனே ஆள் தேவை. இப்போ LCA போட முடியாதுன்னா H1B எடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதனால் தெளிவாகவே அவங்க வந்து ஜாப் லிஸ்டிங்லேயே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே முடிவுக்கு வரதுனால இது எல்லாமே இந்தியர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அண்ட் எனக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த ஃபுட் ஸ்னாப் சம்மந்தமாக பார்த்தோம் இல்லையா? அதில் நிறைய பேர் சொன்னாங்க ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் வந்து ஸ்கேம் அதில் நடந்தாலும் அது வந்து பல பேருக்கு வந்து அது உணவளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது இல்லையா? இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க, கர்ம வீர காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், பள்ளிகளுக்கு மதிய உணவு திட்டம் இன்றைக்கி சத்துணவுங்கிற பேரில் போயிட்டு இருக்கு இல்லையா? அதில் நிறைய ஸ்கேம் நடக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி அது எதை கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? சாப்பாடே இல்லாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சாப்பாடும் போடுற, நீ படிக்க வா அப்படிங்கும்போது அது ஒரு ஏழை மாணவனோட படிப்புக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. ஸோ அதுதான் பார்க்கணும். அதோட எய்ம் என்னவா இருக்குது அதுதான் பார்க்கணும். அதில் நடந்த ஸ்கேம்லாம் கண்டிப்பாக வந்து தீர்க்கப்பட வேண்டியது ஒன்று தான். அதே மாதிரி தான் ஸ்னாப்லேயும் அதில் இருக்கிற ஸ்கேம்லாம் வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் அது ஒரு சரியான நபர்களுக்கு போய் சேராமல் இருந்துடக்கூடாது. ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கவர்மெண்ட் ரெசியூம் ஆகும்போது அந்த ஸ்னாப் ப்ரோக்ராம்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. இது வந்து ட்ராவலில் தான் 2-3 நாளாக பிரச்சனையை கிளப்பிடுச்சு போல இல்லை? ஆமாம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பற்றி நம்ம சொன்னோம். அவங்க வந்து எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கான சம்பளம் கிடையாது. சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட் ரெசியூம் ஆன பிறகு அந்த சம்பளத்தை கொடுப்பாங்க. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு வரமாட்டாங்க, இல்லை அந்த நேரத்தில் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம், இந்த மாதிரி வந்து முடிவு எடுப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறைய பிரச்சனை வரும் இல்லையா? அதனால் FAA என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளைட் ஷெட்யூலை குறைங்க அப்படின்னு ஏர்லைன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அவங்க அறிக்கையை விட்டுருந்தாங்க. இதனால தான் பார்த்தா ஃப்ரைடேலேருந்தே வந்து நிறைய டிலேஸ், நிறைய கேன்சலேஷன், இது வரைக்கும் வந்து இந்த வருடத்தில் பார்க்காத கேன்சலேஷன்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க flightaware.com. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மொத்த டிலேஸ் வந்து 24,817. ஃப்ரைடேல வந்து டிலேஸ் பாரு. அதான் வந்து ஃப்ளைட் இருக்கா, டிலே கேன்சலேஷன் பாரு 1500 இருக்காங்க. இது அப்படியே தொடர்ந்துச்சு. நீ வந்து சாட்டர்டே பார்த்தா 21,000 இருந்தது டிலேஸ் மட்டுமே. கேன்சலேஷன் பார்த்தா ஆல்மோஸ்ட் 2,000 போச்சு. சண்டே நேற்று தான் வந்து அது உச்சத்தை தொட்டுது. டிலேஸ் வந்து பாரு 26,000 சொச்ச ஃப்ளைட் டிலேஸ் இருந்தது. கேன்சலேஷனுமே வந்து 3,500க்கு வந்து 3,500 இருக்கு. எல்லாரும் டிராவல் பிளான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பாங்க. அப்புறம் கேன்சல் பண்ணும்போது ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? அதுவும் தேங்க்ஸ் கிவிங் வீக் வேறு வருது.
அதனால தான் ரொம்ப முக்கியமாக பட்டுது இந்த ஒரு ஷட் டவுனை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். லாங்கஸ்ட் ஷட் டவுன் பார்க்கும்போது 2018-19 ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் பீரியடில் நடந்த ஷட் டவுன் தான் எல்லாருக்குமே தெரியும். அங்கேயுமே இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது தான் அதை முடிச்சாங்க. இப்பயுமே பாரு, இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது தான் இது ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டது. பிகாஸ் ஏர்லைன்ஸ் நிறைய பேர் வந்து லாபி பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகிடும் தேங்க்ஸ்கிவிங் வீக் வர்றதுனால. அதான் நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க, நேற்று வந்து மிகப்பெரிய இம்பாக்ட். நிறைய ஏர்போர்ட், எந்த ஏர்போர்ட்டில் அதிகமாக கேன்சல் ஆர் டிலேன்னு நீ பார்க்கும்போது ஆப்வியஸாக அட்லாண்டா இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட்ஸ்வில் ஜாங்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அட்லாண்டாவில் உள்ள ஏர்போர்ட் தான் வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட். டெல்டாவோட ஹப் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நிறைய கேன்சலேஷன் அண்ட் டிலேஸ் இருந்தது. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது சிகாகோ, நெவார்க்கு, நியூயார்க்கு அண்ட் டாலஸ் ஏர்போர்ட், ஃபீனிக்ஸ், இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து நிறையா இருந்தது. இது சின்ன ஏர்போர்ட்ஸ். இப்போ கொலம்பஸ்லாம் பார்ப்போமே, ரொம்ப சின்ன ஏர்போர்ட். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி தான். கொலம்பஸ்லாம் ரொம்ப கம்மியான சதவீதத்தில் தான் வந்து டிலேஸ் இருந்தது. ஸோ பெரிய ஏர்போர்ட்டில் ரொம்ப மிகப்பெரிய இம்பாக்ட் இருந்தது. இன்றைக்குமே தொடருது. ஸோ மண்டே பார்க்கும்போதே நிறைய டிலேஸ் கேன்சலேஷன் இருக்குது. பிகாஸ் இன்னும் ரெசியூம் ஆகலை இல்லையா? இப்போவே வந்து 2100 இருக்குல்ல. இன்னைக்கு கேன்சலேஷன் மாதிரி 2100 இருக்குது. இப்போ நாளைக்கு பார்க்கும்போது அங்கேயுமே கேன்சலேஷன் இருக்குது, டிலேஸும் இருக்குது. வெட்னஸ்டே வரைக்குமே நான் வந்து கேன்சலேஷன் டிலேஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஒரு வீக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம அதனால தான் நம்ம முதல் வீடியோலேயே போடும்போது ட்ராவல் எக்ஸ்போர்ட்டை நம்ம பேசும்போது சிட்டியாலேருந்து அவங்க சொன்னது ஒரு டிரான்சிட் டைம் நிறையா வச்சுக்கிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் போகும்போது கண்டிப்பாக ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது ஏற்படும் சொன்னாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் டிரான்சிட் டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் பிளான் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ஏர்போர்ட் போகணுன்னா ரொம்ப முன்னாடியாகவே ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.